ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி நான் வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டி ஆர்டரை நான் எப்படி நல்லபடியாக முடித்தேன், அது முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் அதுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறது பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்திரிச்சதுமே பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைன்றதுனால நல்லா குளிச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு சாமிக்கு பிரசாதம்லாம் ரெடி பண்ணி கோதுமை ரவா கேசரி பண்ணி நான் எடுத்து சாமி கும்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு நெத்திலி மீனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் சிக்கனையும் நல்லா கட் பண்ணி வச்சு நான் அதையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு மீன் குழம்பு செஞ்சிடலான்ட்டு அதுக்கான தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். மீன் குழம்பு காலையிலே கொஞ்சம் ஃபஸ்ட்டு செஞ்சிட்டோன்னா அது ஊற டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குன்றதுனால அதனால் ஃபஸ்ட்டு மீன் குழம்பு செய்யலான்ட்டு அதுக்கான வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன். அது வதக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் திடீர்னு கூப்பிட்டு வா கடைக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டாங்க. பெர்மிஷன் 2 hours தான் கொடுத்துருக்காங்க. வா கடைக்கு போகலான்ட்டு கொஞ்சம் கண்டெய்னர்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது. ஹோல்சேலாக கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம். கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து வின்ஃபோ டிரைவுக்கு ஒரு பஸ்ஸில் போகணும். அங்கேருந்து ஒரு பஸ்ஸில் போகணும் வின்ஃபோ டிரைவில் வெயிட் பண்ணி பார்க்குறோம். பஸ்ஸு ஒரு 1/2 hour வரவே இல்லை. இன்னொரு சைடு அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. நமக்கும் வந்து வீட்டில் குக் பண்ணணும். என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்களும் டென்ஷன் ஆகிட்டாங்க. அப்புறம் கேப் புக் பண்ணோம். கேப் புக் பண்ணாலும் ஒரு பிரச்சனை இருக்குது. கேபில் காசு சீட்டர் அவங்க வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து பிரச்சனை இல்லைன்னா வந்து கேபை கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ஸோ நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க டைமும் வேஸ்ட் ஆகிடும். எங்களை தாண்டி பஸ்ஸும் இப்போது அந்த கேப் வர டைமுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறது தெரியாமல் யோசிச்சுட்டே இருந்தோம். நல்லபடியாக பார்த்திங்கன்னா கேப் டிரைவர் வந்து அவங்கக்கிட்ட 2 கார் சீட்டரோடவே வந்தாங்க. ஸோ நல்லபடியாக கடைக்கும் போயிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்துவிட்டோம். வந்ததுமே பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு ஐட்டமாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நான் மீன் குழம்பு தான் செஞ்சேன். நம்ம கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி வச்சுட்டு தான் வந்திருந்தேன். ஸோ வந்ததுமே பார்த்திங்கன்னா அந்த மசாலாவெல்லாம் அரைச்சி மீன் குழம்பு சூப்பராக ரெடி பண்ணிவிட்டேன். அது ரெடி பண்ணதுமே பார்த்திங்கன்னா அடுத்து நான் சாம்பார் தான் வச்சேன். சாம்பார் வச்சுட்டு அப்புறம் குருமாவும் ரெடி பண்ணிவிட்டேன். கிரேவி எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு சப்பாத்திக்கு தேவையான மாவு பிசைஞ்சு வச்சுட்டு பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிவிட்டு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டு 2 மணிக்கு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சுட்டு பிரியாணி தம்மில் போட்டதுமே பார்த்திங்கன்னா இட்லியும் சப்பாத்தியும் அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி நமக்கு என்னெல்லாம் ஆர்டர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 25 இட்லியும் அது கூடவே சாம்பார் சட்னி 10 சப்பாத்தி அது கூடவே வெஜிடபிள் குருமா அது ஸ்மால் ட்ரே சிக்கன் பிரியாணி அப்புறம் நெத்திலி மீன் குழம்பு 32 ounce மொத்தமாக 7 ஐட்டம் கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க 5 மணிக்கு வந்து டெலிவரி கேட்டிருந்தாங்க. நம்ம 4 மணிக்கே ரெடி பண்ணி கஸ்டமர் வந்து 4:30க்கே பிக் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் வெஜ் ஆர் நான்வெஜ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கும் பார்ட்டி ஆர்டர் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு vlogல உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பாய்.